தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் பட்டப்பகலில் திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக புகார் எழுந்திருக்கிறது. நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் பட்டப்பகலில் திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ஹரி இணைந்திருக்கிறார். வணக்கம் ஹரி, முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. தமிழகத்தில் நாளை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. குறிப்பாக வாக்குரிமைக்கு பணம் தருபவர்கள் மீது அதை வாங்குபவர்கள் மீதும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் வடசென்னை ராயபுரம் பகுதிக்கு உட்பட்ட ஜீவரத்னம் நகர் குடியிருப்பு பகுதியில் திமுகவினர் எந்த தங்கும் தடையும் இன்றி ஓட்டிற்கு 1000 ரூபாய் என விநியோகம் செய்து வருகின்றனர். பாக முகவர்கள் மற்றும் திமுக கட்சியினரால் இந்த பணம் விநியோகப்படுவதாக அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கூறி வரும் நிலையில் நடக்கும் இந்த பணி விநியோகத்தில் பறக்கும் படையினர் இருக்கிறார்களா இல்லையா என்று பல கேள்விகள் எழும்பி வருகின்றன. அவசர தெரிவிக்கும் கொண்டு செல்லும் பணமுடன் கொண்டு குறிப்பாக டியோ ஆக்டிவா போன்ற இருசக்கர வாகனத்தில் வருபவர்களை மடக்கி பரிசோதனை செய்யும் பறக்கும் படையினர் பட்டப்பகலில் நடக்கும் இந்த பண பட்டுவாடாவை கண்டு காணாமல் இருக்கிறார்கள் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஹரி.